செம்மையா இருக்குண்ணா. தனுஷ் படம்னாலே வேற லெவல் தானே, நல்லா இருக்கு. அது போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு. ஜிவியோட மியூசிக்கும் நல்லா இருக்கு, தனுஷோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. நடிப்பின் தனுஷ், கேப்டன் மில்லர் நடிச்சிட்டார் தனுஷ். கொல்லிவுட் பாலிவுட் ஹாலிவுட்டில் நடிச்சிட்டார் தனுஷ். அண்ணன் தனுஷ் தனுஷ் ஆக்டிங் சமகித்து, படம் ஃபுல்லா கன் ஷூட்டு. ஆஸ்கார் எல்லாம் வெயிட்டிங்கு, அண்ணனுக்கு வெயிட்டிங்கு. சரி, எந்த ஒரு லாக் அடிக்கல. ஒரு ஸ்டார்டிங்ல பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு ஜி பிரகாஷ், அதுக்கு சூப்பரா போட்டிருக்காரு. எண்டில் கிளைமேக்ஸும் சரி, ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் வருது, அதுவும் சரி, எந்த கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணல. எல்லாமே வந்து சும்மா வந்து போற கெட்டப் கிடையாது. சிந்திப் கிஷன் சரி, நம்ம சிவனா சரி, தனுஷ் 3 பேருமே ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல வந்து நிக்கிறாங்க. அப்படி இந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ஒரு சீன் வரும் பாருங்க, அதை விட அந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு அசம்பிள் வச்சு நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு அருமாதேஸ்வரன். எந்த ஒரு லாகும் இல்ல. பிஜிஎம் மணில ஓடுது ப்ரோ, சூப்பரா அடிச்சிருக்காரு. நான் தனுஷன் ஆக்டிங் வந்து சொல்லவே வேண்டாம். அசுரன் நடிப்புன்னு சொல்லுவாங்க, இது அரக்க நடிப்பு, அரக்கத்தனமான நடிப்பா இருக்கு. போய் பாருங்க, ஒரு மஸ்ட் வாட்ச். வேற மாதிரி தலைவா, சத்தியமா இதுக்கெல்லாம் பொங்கல் தனுஷ் தான் தலைவா, வேற யாருமே விட்டுரு. தனுஷ் தான். சிவகார்த்திகேயன் அதெல்லாம் யாரும் இல்லை, தனுஷ் தான். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க இடக்கிறதால நீங்க போய் பாருங்க, போங்க. நீங்களே அப்படி கூஸ் பம்ஸ் ஆகி கவர்மெண்ட் என்னடா இது மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் அவார்டு கொடுக்கலாம் தலைவா. கொடுக்கலாம் சத்தியமா. அசுரன் கொடுத்தாங்க, வடச்சென்னை கொடுத்தாங்க. கன்ஃபார்ம் இதுக்கு ஒரு இது அவார்டு இருக்கு, கன்ஃபார்ம் ஒரு அவார்டு இருக்கு. சிவராஜ் அவர் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார், செம ட்விஸ்ட். ஆனால் அருண் மாதேஸ்வரன் வச்சு செஞ்சுட்டாரு, ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல வச்சு செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா பார்த்து அவங்க தலைவர். பொங்கல் என்டர்டெய்னர் இதுதான், அதுவும் ஃபேன்ஸோட தான் வரணும். ஃபேன்ஸோட வந்து பயங்கரமா இருக்கணும். ஓகே தலைவர், பார்த்து இருக்கு தேட்டர் ரொம்ப அழகா. தலைவன் வந்து எப்பயும் தலைவன் கேப்டன் மில்லர், கில்லர் கேப்டன் மில்லர் தான். சீரியஸா படம் ஜிவி நான் மியூசிக்ல அந்த மாதிரி, தனுஷ் ஆக்டிங்ல அந்த மாதிரி இருந்துன்னா சீரியஸாவே நீங்க போய் பாருங்க. அந்த சத்தம் அப்படியே காதுலயே இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. சூப்பரா இருக்கு. லைக் ஃபுல்லா இதுதான், லைக் பிரிட்டிஷ் எப்படி ரூல் பண்றாங்க, எப்படி ஃபைட் பண்ணிட்டு போறாங்க போறாம அப்போ நல்லா தாறுமாறா சூப்பரா இருந்தது. ஆமா, தனுஷ் ஆஸ் யூசுவல் தெரியும்ல, எப்பவுமே அவர் ஆக்டிங்ல கிழிச்சிருவாரு. சேம் அந்த படத்தையும் ஃபுல்லா கிழிச்சிட்டாரு. சிவராஜ் தனுஷ் 2 பேரும் செம்ம ஆக்டிங், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சூப்பரா இருக்கு. ஒரு லேக் கூட கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது ப்ரோ. அவரை பத்திலாம் சொல்ல வேணும். எல்லாருமே நல்ல குட் ஆக்டா தான் கொடுத்துருந்தாங்க. யாரும் லேக் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லாவே. ஃபுல்லாகவே வைலன்ஸ் தான், பார்க்கலாம். என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு, ஜாலியாக. எல்லாமே பிடிச்சிதான் ப்ரோ இருந்தது. ஒன்றுமே பிடிக்கலலாம் சொல்ல முடியல ப்ரோ, வேற மாதிரி இருந்தது. அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஓகே, நல்லாவே இருந்தது. என்ஜாய் பண்ணேன் ரொம்ப இன்னைக்கு. கேப்டன் மில்லருக்கு தான் இருந்தது, வேற லெவல் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ நல்லா இருக்கு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஸ்லோவாக தான் போகுது. தனுஷ் செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ மஜா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தாடியில் சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல சூர்யாகிறாரு. அது என்ன ப்ரோ, இங்கிலீஷ்காரனும் அடிவம் பார்த்துறாங்க, தமிழ்காரனும் அடிவம் பார்த்துறாங்க. அதான் கதையே, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. அவர் தான் ப்ரோ கிளைமேக்ஸில் சூற விட்டாது ப்ரோ. அவர் தான் வேற லெவலு. அவரோட என்ட்ரி தான் மாசு, வேற மாதிரி இருந்தது. தனுஷ்லாம் மஜாவாக பண்ணிடுறாரு ப்ரோ. மியூசிக்லாம் சொல்லவே தேவை ப்ரோ, லாஸ்ட்டில் சூற விட்டுக்கிறாரு. படம் உண்மையாகவே நல்லா இருக்கு. ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த பொங்கலுக்கு நல்லா இருக்கும். ஒரு சினிமா ஃபேனாகவும் தனுஷ் ஃபேனாகவும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருக்கு தனுஷ். லைக் இது வரைக்கும் நம்ம வந்து சட்டிலாக பார்த்துருப்போம். ஒரு அசுரன் ரேஞ்சிலையும் அதை விட ஆக்ஷனில் அவர் ரியலாக பண்ணியிருக்கிறது உண்மையாகவே நல்லா இருக்கு. எல்லா சீன்ஸும் ஒரு சிஜி கலந்த மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு ரியல் ஆக்ஷனாக ஃபீல் ஆச்சு. மில்லர் பார்த்தேன் ப்ரோ. மில்லர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. தனுஷ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம், வேலை வாங்கியிருக்கலாம் அவர்கிட்டேருந்து. ஸோ மாஸ் பண்ணிகிட்டே இருக்கார் படம் ஃபுல்லாக. பெர்ஃபார்மன்ஸாக வந்து கொஞ்சம் கம்மி தான் தனுஷ் கிட்டேருந்து. நல்லா இருக்கு ப்ரோ படம், செம்மையாக இருக்கு ப்ரோ. ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வேற செம்மையாக இருக்கு ப்ரோ. ஜிவி பிரிஸ்கா போல அதான் ப்ரோ, அந்த ஃப்ரீடம் தான்
அந்த ரிலேட்டடாக தான் எடுத்திருக்காங்க. ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம். நல்லா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு வந்தேன். நான் கடைசியில் பார்த்தேன்னா என்ன படத்துக்கு போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க. என்னை பார்த்து கேட்டால் மேரி கிறிஸ்மஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த படத்துக்கு யாருன்னா போகிறது? தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு தான் போக முடியுமே நம்மளால. தரமான ஒரு படம். அருண் மாதேஸ்வரன் எடுத்துல இந்த படம் தான் நல்ல படம். சூப்பரா பண்ணிருக்கு. ரொம்ப காலமா பேசிட்டு மக்கள் ரெண்டே விஷயம் தான். வெள்ளக்காரங்கள்ட்ட நம்ம இருந்து கொள்ளக்காரங்க இருந்து படத்தை காப்பாத்திருக்காங்க. அவ்வளவுதான்.